எதுவும் பெருசாக நடக்கலை. எபிசோட் 2 பார்த்துட்டு இப்படி ஃபீல் பண்ணிங்களா? பட் டார்க் சீரீஸோட ஃபவுண்டேஷன் செட் ஆகிறதே எபிசோட் 2ல் தான். இந்த எபிசோடில் எதுக்கும் ஆன்சர் கிடைக்காது, பட் நம்ம எப்படி அப்சர்வ் பண்ணணும்னு தெரியும். ஸோ இந்த வீடியோவில் எபிசோட் 2வோட ஹிடன் டீட்டெயில்ஸை கிளியராக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, மைக்கேலோட சைக்கலாஜிக்கல் ஷிஃப்ட். எபிசோட் 2ல் மைக்கேல் 1986க்கு வந்த அப்புறம் அவங்களோட பிஹேவியரை பார்த்தீங்களா? தொலைஞ்சு போன கிட் மாதிரியா இருந்தது. அழுவில் தப்பிச்சு போகணும்னு நினைக்கல, பேனிக் ஆகலை. பட் இஸ் அப்சர்விங் த பீப்புள், பிளேசஸ் அண்ட் த சிச்சுவேஷன். அவனுக்கு பயம் இல்லை, தட்ஸ் அக்செப்டன்ஸ். சைக்கலாஜிக்கலாக எஸ்கேப் ஆகிறதுக்கு வழி இல்லைன்னு தெரிஞ்சிச்சுன்னா கேள்வி கேட்கறத ஸ்டாப் பண்ணிடும். இப்போ மைக்கேல் அந்த ஸ்டேஜில் தான் இருக்கான். காமாக இருக்கிறது டார்க்கில் ரொம்ப டேஞ்சரஸ். மைக்கேல் பயந்து இல்லை, ஆல்ரெடி திரும்ப போக முடியாதுன்னு அக்செப்ட் பண்ணிட்டான். செகண்டு, த கேவ். இட்ஸ் நாட் அ பிளேஸ், இட்ஸ் அ ரியாக்ஷன் பாயிண்ட். அந்த கேவை ஒரு பிளேஸாக பார்த்தா டார்க்கோட பிக்கஸ்ட் மீனிங்கை மிஸ் பண்ணிடுவீங்க. அது ஒரு ரியாக்ஷன் பாயிண்ட். கேவுக்கு போகிறவங்களாம் சேஞ்ச் ஆகுறாங்க, நோட் பண்ணிங்களா? சவுண்ட், லைட், பிஹேவியர். கேவ் பீப்புளை கிட்னாப் பண்ணலை, அது டிசிஷன்ஸை க்ரியேட் பண்ணலை, ஆல்ரெடி எடுத்த டிசிஷனுக்கு ரியாக்ட் பண்ணுது. தட் கேவ் இஸ் லைக் அ மிரர், இட் ரிஃப்ளெக்ட்ஸ் பீப்புள் ஸ்டேட். கேவ் டேஞ்சர் இல்லை, நம்ம எடுத்த டிசிஷன்ஸோட கான்சிக்வன்ஸ். தேர்டு, அடல்ட்ஸ். இஸ் சைலன்ஸ் அ லை? எபிசோட் 2ல் அடல்ட்ஸ் பொய் சொல்லுவாங்களா? பார்த்தா அப்படி தெரியாது, பட் அப்சர்வ் பண்ணால் அவங்க ட்ரூத்தை ஃபேஸ் பண்ணலை. ஈனஸ் ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி தெரியும், பட் அதுக்குள்ள கண்ட்ரோல் இருக்கு. அல்ரிக்கோட ஆங்கர், இட் அவாய்ட்ஸ் கிளாரிட்டி. ஹேனா, அவங்களோட எமோஷ்னல் மேனிப்புலேஷன், இட்ஸ் நாட் அ லை, பட் சிச்சுவேஷனை ட்விஸ்ட் பண்ணுறது. லைஸ் ஆர் நாட் இன் வேர்ட்ஸ், பிஹேவியரில் இருக்குது, சைலன்ஸில் இருக்குது, டாபிக் சேஞ்ச் பண்ணுறதுல இருக்குது. எபிசோட் 2 என்ன சொல்லுதுன்னா, இவங்கெல்லாம் பொய் சொல்கிறாங்கன்னு இல்லை, பட் இவங்களால் உண்மையை ஃபேஸ் பண்ண முடியலன்னு சொல்லுது. டார்க்கில் சைலன்ஸ் இஸ் அ லை. ஃபோர்த்து, ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் டைம். இட்ஸ் விஷுவல் ஸ்டோரி டெல்லிங். எபிசோட் 2ல் ஆப்ஜெக்ட்ஸுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. லைக் நோட்ஸ், டோர்ஸ், ரூம்ஸ், கிளாக்ஸ். கேமரா எங்கே ஃபோக்கஸ் பண்ணதோ அதில் ஒரு மீனிங் இருக்குது. பீப்புள் மறந்தாலும் ஆப்ஜெக்ட்ஸ் மறக்காது. ஒரு டோரை ரிப்பீட்டடாக காட்டினா அது ஒரு டிரான்சிஷன். ஒரு ரூமை எம்டியாக காட்டினா அது ஒரு லாஸோட சைன். டார்க்கில் ரொம்ப முக்கியம் டைம், டேட், கிளாக், பேக்ரவுண்ட் அண்ட் கேலண்டர்ஸ். எபிசோட் 2வோட லெசன், டார்க்கை புரிஞ்சுக்க டைலாக்ஸோட விஷுவல்ஸ் தான் முக்கியம். ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் சைலண்ட் விட்னஸ் இன் டார்க். ஃபைனலாக எபிசோட் 2 நமக்கு ஆன்சர்ஸ் கொடுக்கல, பட் எப்படி பார்க்கணுன்னு கற்றுக் கொடுக்கும். இஃப் யூ அப்சர்வ் மிக்கல், கேவ், அடல்ட்ஸ், ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் டைம், ஃப்யூச்சர் எபிசோட்ஸ் கிளியராக புரியும்.